வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். கோடிசாமி பொன்முடிசாமி அவருடைய பாதார விந்தங்களுக்கும் வணக்கம். அன்பார்ந்த நேயர்களே, இன்று நம்ம ஒரு சிறந்த டாபிக் எடுத்துக்கொள்வோம். இது எல்லாத்துக்கும் உள்ள ஒரு சந்தேகம். எல்லாத்துக்குமே வடக்கே கிழக்கே ரோடு ஈசானி மனை அமையாது, தெற்கு மேற்கு ரோடு இருக்கிற நைருதி மனை அமையாது. இந்த 2 மனையும் தான் மிகச்சிறந்த மனைன்னு எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் ரோட்டுக்கு கிளமேல் ரோட்டுக்கும் தெற்கு பார்த்த வீடும் வடக்கு பார்த்த வீடும் நிறைய இருக்குது. தென்வடல் ரோட்டுக்கும் கிழக்கு பார்த்த வீடும் மேற்கு பார்த்த வீடும் நிறைய இருக்குது. அதில் நீ கிழக்கு பார்த்த மனையும் வடக்கு பார்த்த மனையும் தான் நல்ல விலை போயிட்டு இருக்கு. யார் தெற்கு பார்த்தோ மேற்கு பார்த்ததோ யாரும் விரும்புறதில்லை. என்ன காரணம்? அந்த மனைகள் தெற்கு பார்த்தும் மேற்கு பார்த்தும் உள்ள மனைகள் ஏன் விலை போவதில்லை அப்படிங்கிறத நீ பார்க்க போகிறோம். இன்னைக்கு தெற்கு பார்த்த மனையை பார்க்கலாம். தெற்கு பார்த்த மனையை தான் 4 திசையினுடைய மனையிலும் மேன்மையானது தெற்கு பார்த்த மனை. அது பவர் அதிகம், கூரிய கத்தி போன்றது. அதில் வாஸ்துக்கு மோசமாக இருந்தால் கொடிய பலன்கள் கிடைக்கும். ஆனால் வாஸ்துக்கு உகந்திருந்தால் நல்ல பலன், மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும். நீங்கள் நிறைய கோடீஸ்வரரை பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த வீட்டில் மேற்கு பார்த்த வீட்டிலும் தான் இருப்பாங்க. புகழ் பெற்றவர்கள் மேற்கு பார்த்த வீட்லேயும், வசதி படைத்தவர்கள் தெற்கு பார்த்த வீட்டிலும் தான் இருப்பாங்க. என்ன சார், அவங்களுக்கு மட்டும் எல்லாம் ஒத்துக்குது, எங்களுக்கு ஒத்துக்கலைம்பாங்க. எல்லாத்துக்கும் ஒத்துக்கும். மனை என்பது அதனுடைய அமைப்பில் கட்டி கொண்டால் எல்லாத்துக்கும் ஒத்துக்கும். அதில் நீங்கள் ஒற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்வது தவறு. ஜோசியார் சொல்லுவார், உங்களுக்கு கிழக்கு பார்த்த மனை தான் ஒத்துக்கும், கிழக்கு பார்த்த மனை தான் ஒத்துக்கும், நீ கிழக்கு பார்த்த மனை வாங்கும்பாங்க. ஆனால் அவர் வாங்கியிருக்க வடக்கு பார்த்த மனையாக இருக்கும். உடனே அவர் கிழக்கு பார்த்து கதவை வச்சு மெயின் கேட்டை வடக்கு பார்த்து விட்டுருவாங்க. அதுவே தவறு. நீங்கள் எந்திரிச்சோன்னா அடுத்த வீட்டினுடைய பின்பகுதி தான் பார்க்க முடியும். ஒரு வீடு இருந்துன்னா பாதையிலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய தலைவாசல் தெரிய வேண்டும். அதுக்கு பேர் தான் தலைவாசல். தலைவாசல் தெரியாத வீடு ஒரு வாசல் இல்லாத வீடுன்னு சொல்லுவாங்க. புகழ் பெற முடியாது, பெரிய ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்காது, பல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கும். முதல்ல தெரிஞ்சுக்கங்க. தெற்கு வாச வீட்டுக்கு நேர் வடக்கு வாச கதவை வச்சு, வாயு மூலையில் சமையலறை வச்சு, தென்மேற்கு மூலையில் படுக்கையறை வச்சு, ஈசானியத்தில் உணவறையை வச்சு, வடக்கு பார்த்து ஒரு கதவை விட்டிங்கன்னா அந்த வீடு மிகப்பெரிய செல்வாக்காக இருக்கும். வடகிழக்கில் தண்ணி நிலத்தடி தொட்டியும், வடமேற்கில் அல்லது தென்கிழக்கில், கிழக்கு தென்கிழக்கில், வடக்கு வடமேற்கு அல்லது கிழக்கு தென்கிழக்கு ஏதோ ஒரு இடத்துல கழிவறை தொட்டியில் அமைச்சிட்டிங்கன்னா உங்கள் வீடு மிகச்சிறப்பாக இருக்கும், நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அது எப்படி சார் அந்த பலனை கொடுக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல சொல்லியிருந்த தெற்கிருந்து வடக்க மேக்னட் பவர் ஓடுகிறது. நீங்கள் நடந்து போகும்போது அந்த மேக்னட் உங்களோடு வருகின்றது. உங்கள்கிட்டமா அந்த தெய்வ சக்தி இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஞானிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம், தலையை சுற்றி ஒரு வட்டம் போட்டு ஒளி வந்ததாக காட்டுவாங்க. ஆனால் நம்முடைய ஒளி நம்மளோடு இருக்கின்றது. ஞானிகளுடைய ஒளிகள் ஞானிகள், மேதைகள், சித்தர்கள் இவருடைய ஒளி விரிந்து வருகின்றது. அப்போ நம்மளோடு இருக்கக்கூடிய அந்த காந்த சக்தி
நீங்கள் தெற்கிருந்து வடக்கே போய்கொண்டே இருந்தால், தெற்கும் வடக்கு கதவுகளை உபயோகித்து கொண்டிருந்தால், அந்த வழியாக அந்த காந்த அலைகள் சரியான அளவில் போய் உங்களுடைய வாழ்க்கையை மிகச் சிறப்பாக வைத்திருக்கும். அந்த காந்த அலைகள் உங்களுக்கு நேர்மையான அலையாக இருக்கும் பொழுது உங்களுடைய மனநிலை சரியாக இருக்கும், உங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கும், உங்களுடைய முடிவுகள் சரியாக இருக்கும், உங்களுடைய உழைப்புகள் சிறந்ததாக இருக்கும், உங்களுடைய சம்பாதனைகள் சிறந்ததாக இருக்கும், வீண் செலவுகள் ஏற்படாது. அப்போ தெற்கு பார்த்த மனை தான் வடக்கு பார்த்த மனையை விட நல்ல மனை. நான் என்ற இதில் ஒரு 100 பேர்த்துக்கு தெற்கு பார்த்த மனை வாங்கி கொடுத்துருப்பேன். அவர்களெல்லாம் இன்று நல்ல விதமாக இருக்கின்றார்கள், சந்தோஷமாக இருக்கின்றார்கள். ஐயா, நாங்கள் இது வரையில் கடனோடு வந்தோம், கடனை கட்டி முடிச்சுட்டு இன்னொரு சைட்டும் வாங்கி போட்டோம், நல்ல வேலை, சாதாரண வேலையைத்தான் போயிட்டு இருந்தேன், இன்றைக்கி நல்ல வேலை கிடச்சி நீங்கள் நிம்மதியாக இருக்கிறாங்க, எங்கள் வீட்டிலே நிம்மதியாக இருக்கிறாங்க, குழந்தைகள்லாம் நல்லா படிக்கிறாங்க, எந்த குறையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்? இயற்கையோடு இணைந்து போனது, இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை, அதுதான் இணைந்த வாழ்க்கைன்னு சொல்லுவோம். அப்போ தெற்கு பார்த்த மனையில் சரியான அமைப்பில் செஞ்சுக்கலாம். மனை வாங்க போகிறவங்க முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது, அந்த மனையின் 4 அளவுகள் சரியாக இருக்கின்றதா? குறுக்கு வெட்டு அளவுகள் வடகிழக்கு தென்மேற்கு, வடமேற்கு தென்கிழக்கு நீளங்கள் சரியாக இருக்கின்றதா? இது நிறைய இடத்துல இல்லாமல் இருக்குது, நிறைய இடத்துல இல்லாமல் இருக்குது. இதை முதல் நீங்கள் பார்த்து வாங்க வேண்டும். 2வது, அந்த இடத்தில் ஏதாவது தோஷங்கள் இருக்கிறதா? சார் அதெல்லாம் எங்களுக்கு எப்படி சார் தெரியும், எங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கும் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும். எப்படி சார்? நாங்கள் அந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் இல்லையே. ஆன்மீகமே வேண்டாம், இறைவனை நம்புங்கள், அதுதான் பெரிய ஆன்மீகம். வீடு விட்டு அந்த சைட்டை பார்க்க போகையில் அவங்களுக்கு சகுனங்கள் எப்படி வருது, எதுக்கு எப்படி சகுனம் எப்படி வருது, வீட்டில் சகுனங்கள் எப்படி இருக்குது, அந்த நேரத்தில் புள்ள அப்பா எனக்கு காசு கொடுத்து போட்டுப்போம்பா, அப்போது அந்த சைட்டு ஆகாது என்ற முடிவு பண்ணுங்கள். அது எவ்வளவு கேட்டடு கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, நாங்கள் கேட்டடு போட்டிருக்கோம், சுற்றி மதில் வச்சுருக்கோம், 10 அடி மதில் வச்சுருவோம், மதில் ஏறி யாரும் வர முடியாது உள்ள, வாட்ச்மேன் அங்கே கேமரா வச்சுருவோம், வாட்ச்மேனை மாரி யார் உள்ளே வர முடியாது, எந்த வீட்டுக்கு போகிறாங்களோ அந்த வீட்டினுடைய குடி இருக்காங்களா இல்லையா, அந்த இடத்துல வீட்டில் இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு தான் நாங்கள் அவங்களை அனுப்பிச்சி வைப்போம். அவங்களேயுமே கேமராவில் அவர்களை அறியாமலேயே அந்த கேமராவை காட்டி இன்னார் வந்திருக்காங்கன்னு அனுப்புமா கேட்டு தான் அனுப்புவோம். அதனால் உங்களுக்கு சிறந்த பாதுகாப்பு இருக்குதுன்னு சொல்லி உங்களை சைட் வாங்க வைப்பாங்க. ஆனால் அவைகள் எல்லாமே பொய். அந்த மாதிரி இருக்கிற கம்யூனிட்டிலேயுமே 72 சவரன் திருட்டு போயிருக்கிற நிகழ்வையும் நான் பார்த்துட்ருக்கேன். அங்கே போன பின்னால் தொழில்கள் லாஸ் ஆனதையும் பார்த்துருக்குறேன். துடிலூரில் ஒரு சைட் இருக்குது, அந்த சைட்டு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நான் சொல்லக்கூடிய விவரங்களோடு வசதிகளோடு போட்டி போட்டு வாங்கினாங்க. இன்றைக்கி எல்லாருமே போட்டி போட்டுட்டு விற்கிறாங்க. காரணம் என்ன? மேற்கு தென்மேற்கு கதவு, மேற்கு தென்மேற்கு கதவு. அது மாதிரி இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சு வாங்கணும், தெரிஞ்சு வாங்கணும். உங்களை மசக்குவதற்காகவே அவர்கள் பேச்சில் திறமைசாலிகளாக இருப்பார்கள். அதையெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. உங்கள் வீடு விட்டு போகையில் உங்களுக்கு சகுனங்கள் எப்படி இருக்குது? நல்ல திருப்தியாக இருந்தது. நல்ல மாங்கலை பொம்பளை வந்தாங்க, 2 பிராமணர்கள் வந்தாங்க, இல்லை வாகனம் எதுக்க வந்தது, ரோடு விட்டு இறங்கினோன்னா வாகனம் எதுக்க வந்தது, இதையெல்லாம் நீ பார்த்துட்டு நல்ல சகுனங்கள் கிடைச்சது அப்படின்னு சொன்னால் தைரியமாக போய் வாங்குங்க. அங்கே எந்த தோஷம் இருக்காது.
உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் கிடைக்கும். எத்தனையோ பேர் 10 கோடி 5 கோடி போட்டு வீடு கட்டியும் கூட அந்த வீட்டில் குடியிருக்க முடியாமல் காலி பண்ணிட்டு போய் வாடகை வீட்டில் இருக்கிறத நான் பார்க்குறேன். அப்போ அந்த வீட்டுக்கெல்லாம் நான் போகையில் என்னையா இந்த இடத்துல ஆவி தோஷம் இருக்குதே அப்படின்னு சொல்லையில் தான் அந்த அந்த இடத்த பற்றி விசாரிக்கையில் இது தோட்டமாக இருந்த பகுதி, இந்த தோட்டத்து கிணத்துல தான் இன்னார் விழுந்து செத்தாங்க, அந்த ஆவி சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை காட்டு பகுதி, இந்த காட்டில் இந்த மரத்தில் தூக்கு போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு அமைப்பு. அப்போ அந்த இடத்துல வாங்கி வீடு கட்டினோம்னா அது வாஸ்து பேசாது. உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நிச்சயமாக வேதனை தான். இதுக்கு சொல்யூஷன் உண்டா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உண்டு. அதுக்கு வாங்க சொல்யூஷன் என்னன்னு சொல்கிறேன். சிவன் கோயிலில் போய், கோயிலில் தான் எல்லாமே, மந்திரத்தில் இல்லை. நம்மகிட்ட மந்திரவாதிக்கெல்லாம் வேலையே கிடையாது. எப்போவுமே மந்திரவாதிகிட்ட யாரையுமே அனுப்புறதில்லை. அப்போ கோயிலில் போய் அதுக்கு ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக அதுக்கு பலன் உண்டு. வாசு தோஷமுள்ள வீட்டிலையே நல்லா வசதியாக வாழ்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நல்ல தெய்வீக அம்சம் இருந்ததுன்னா வாஸ்து குறையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் பேசாது. ஆனால் 12 ஆண்டுகள் கழித்து கண்டிப்பாக பேசும். அதனால தான் சம்பாதித்தவர்கள் சம்பாதித்து இழப்ப வேண்டிய சூழ்நிலை வருவதற்கு காரணம் அந்த இடத்துல தோஷம் இருக்குங்காட்டி அந்த தோஷத்தில் வாஸ்து பலமாக இருந்தது, யோகம் இருந்தது. அந்த யோகம் உங்களை வசதியானவர்களாக ஆக்கியது. அந்த யோகம் விலகும் போது வாஸ்து குறை வந்து விட்டது, வசதியை முடித்து விட்டது என்று சொல்வேன். இது பல அனுபவங்கள், நூற்றுக்கணக்கான இடத்துல இதெல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் வசதி படைத்தவங்க தான், நீங்கள் அதே தொழில் செய்கிறீங்க, அதே திறமையோடு இருக்கீங்க, அப்போ தொழிலில் மாறிவிட்டது அப்படி நினச்சி பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் தான், அதான் வீடு வாஸ்துப்படி இல்லாது தான். அதை சரி பண்ணி தெய்வத்தை, உங்களுடைய குலதெய்வத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா பழையபடி உங்களுடைய வாழ்க்கை நல்லா வசதமாக இருக்குது. அதனால் தெற்கு பார்த்த வீடு மிகச்சிறந்த வீடு. அதில் இருப்பவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பார்கள். ஆனால் வாஸ்துப்படி அமைத்து கொண்டால், வாஸ்துக்கு மாறுபட்டு அமைச்சால் ரொம்ப வேதனையில் இருப்பாங்க. அதனால தான் எல்லாம் பயந்துட்டு தெற்கு வாச வீடு ஆகாது என்று சொல்கிறார்கள். உண்மையிலேயே தெற்கு வாச வீடு தான் மிகச்சிறந்த வாசல், மிகச்சிறந்த அமைப்பு. அந்த வீட்டில் இருப்ப அத்தனை பேர்த்தையும் வாழ்த்தி எல்லோரும் நல்லா இருக்க, உடல்நலம் நீளாயும் நிறை செல்வம் உயர்வுகள் மெய்ஞானம் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்தி மகிழ்கிறேன். வணக்கம்.